வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 10% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் ஒய், தென் வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் டு ஒய்? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10% ஆஃப் எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 15% ஆஃப் ஒய்க்கு ஈக்குவலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் டு ஒய், எக்ஸ் இஸ் டு ஒய்யோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, 10% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க 15% ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் டு ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 10% ஆஃப் x equal to 15% of y. அப்போ இந்த 10% எப்படி எழுதலாம், 10 divide by 100 into x அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி 15% 15 divide by 100 into y. ஏன் பர்சன்டேஜ் 100 என்னன்னா ஒரு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 100. ஸோ அதனால தான் அந்த பர்சன்டேஜை டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஆஃப் அப்படின்றது என்ன டினோட் பண்ணுது, மல்டிப்ளிகேஷன் டினோட் பண்ணுது. ஸோ அதனால தான் இன்ட்டு போட்டுக்கிறோம். அப்போ 10% இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை 15% இன்ட்டு ஒய். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸு ஒய் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போகிறோம். ஸோ அப்போ எக்ஸ் இப்படியே வச்சுட்டு ஒய்யை இந்த பக்கம் எக்ஸு கீழே கொண்டு வருவோம். அப்போ ஸோ எக்ஸ் பை ஒய் கொண்டு வந்துட்டோம்னா இங்கே 10 இங்கே கீழே போயிடும், 100 மேலே போயிடும், ஈக்குவல் டுக்கு மேலே போயிடும். ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய் அப்படியே வச்சுட்டு 15 இன்ட்டு 100 அப்படின்னும் டிவைட் பை 10 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 100 கேன்சல் பண்ணிடலாம். இதை 5 டேபிள் அடிச்சோன்னா இது 10 2 டைம், இது 3. அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3/2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 3/2. அப்போ ரேஷியோ பார்த்தோன்னா ரேஷியோ எக்ஸ் இஸ் டு ஒய் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3:2. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The sum of two numbers is 80 and the difference is 8. The ratio of the first number to the second number will be. ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு நம்பரோட சம் 80 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சம்னா என்னது, அடிஷன். அப்போ ஏதோ ஒரு ரெண்டு நம்பரோட அடிஷன் 80, அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8. டிஃப்ரென்ஸ்னா என்ன, சப்ராக்ஷன். அப்போ அந்த ரெண்டு நம்பரோட சப்ராக்ஷன் 8 அப்படின்னு ஈக்குவல் டு 8 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கிவனில் என்ன சொல்கிறாங்க, கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு நம்பர்ஸோட சம் ஈக்குவல் டு 80, ரெண்டு நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ ரெண்டு நம்பர் நம்மளுக்கு தெரியாது என்ன நம்பர்னு. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம எப்படி எழுதுக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லியும், செகண்ட் நம்பர் எப்படி எடுத்துக்கிறோன்னா பி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ரெண்டு நம்பரும் தெரியாதனால அந்த ஃபஸ்ட் நம்பர் ஏ, செகண்ட் நம்பர் பின்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு நம்பரோட சம் ஈக்குவல் டு 80 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு நம்பர் என்னது, ஃபஸ்ட் நம்பர் ஒன்று, செகண்ட் நம்பர் ஒன்று. அப்போ ஏ ப்ளஸ் பி, ஃபஸ்ட் நம்பர் ஒன்று செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு என்னது, அதோட சம் ஈக்குவல் டு 80 இருக்குது. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது மைனஸ். அப்போ ரெண்டு நம்பர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 8. ஸோ இதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 80, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 8. அப்போ ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ப்ளஸ் இருக்கிறது தான் மைனஸ் பண்ணணும், மைனஸ் இருக்கிறது தான் ப்ளஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் சைன் முன்னாடி இருந்துச்சுன்னா இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ இது கேன்சல் ஆகிடும், ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ பி பார்த்தோன்னா 2b இருக்குது. அப்போ 2b ஈக்குவல் டு 80 மைனஸ் 8 எவ்வளோ, 72. ஸோ அப்போ பி இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ 2b ஈக்குவல் டு 72, b ஈக்குவல் டு 72 டிவைட் பை 2. அப்போ இது 1 டைம், இது 3 பேலன்ஸ் 1 6. அப்போ ஈக்குவல் டு 36.
இப்போ பியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 36 அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பியோட வேல்யூ வச்சு அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 80 அப்படின்னு சொல்லி அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஏ அப்படியே தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். பி வந்து வேல்யூ 36 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு, ஈக்குவல் டு 80. அப்போ ஏ ஈக்குவல் டு 36 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போனோன்னா -36ன்னு வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ? 80 - 36 வந்து போட்டோன்னா இந்த 7 10 4 44 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதான் ஏயோட வேல்யூ. அப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? ஏன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏயோட வேல்யூவில் 44. செகண்ட் நம்பர் வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? பின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிட்டோம். அப்போ பியோட வேல்யூவில் 36. நம்மளுக்கு ரேஷியோ வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ, ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்பர் இஸ் டு செகண்ட் நம்பர். அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ? ஃபஸ்ட் நம்பர் வந்து 44 இஸ் டு செகண்ட் நம்பர் வந்து 36. இதை வந்து நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை 2 டேபிள் அடித்தோன்னா இது வந்து 22, இது வந்து 1, பேலன்ஸ் ரிமைனிங் 1 8. அகெயின் 2 டேபிள் அடித்தோன்னா இது 11, இது வந்து 9. இதுக்கு மேலே வந்து இது அடிக்க முடியாது. ஸோ அப்போ 11 இஸ் டு 9 அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ வந்து இதுதான், 11 is to 9. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். If 3/5 of a bottle is filled, what is the ratio of the filled part to the empty part of the bottle? ஸோ இந்த சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ வந்து ஒரு பாட்டில் வந்து இருக்குது, அந்த பாட்டிலில் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா 3/5 வந்து அந்த பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த பாட்டிலோட எம்டி, அதாவது ஃபுல்லாக இருக்க பார்ட்டுக்கும் எம்டி பார்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு பாட்டில் வந்து இருக்குது அப்படின்னா அந்த பாட்டிலில் 3/5 வந்து ஃபுல்லாக இருக்குது, அப்போ ரிமைனிங் வந்து எம்டியாக வந்திருக்கு. அப்போ இந்த எம்டி பார்ட்டுக்கும் ஃபில் ஆகியிருக்க பார்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கிவனில் 3/5 ஆஃப் த பாட்டில் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாச்சு. ஃபைண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபில்டு பார்ட்டும் எம்டி பார்ட்டோட ரேஷியோ வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்போ ஃபில்டு பார்ட் ஆஃப் த பாட்டில் வந்து எவ்வளோ? ஈக்குவல் டு 3/5 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ எம்டி பார்ட்டும் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எம்டி பார்ட் வந்து என்னது? ஸோ எம்டி பார்ட் ஆஃப் பாட்டில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோன்னா பாட்டில் வந்து 1. அப்போ எவ்வளோ அந்த 1ல் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு? 3/5 வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஒரு பாட்டிலேருந்து 3/5 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எம்டி பார்ட் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிருமா? அப்போ வந்து கீழே வந்து இங்கே 1 இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு சொல்லி வந்து அர்த்தம். அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 5 - 3 டிவைட் பை 5. ஏன்னா இது வந்து எல்லாத்தையும் ஈவனாக வந்து கொண்டு வரும். டினாமினேட்டர் வந்து சேமாக வந்து கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து இந்த 5 - 3 வந்து எவ்வளோ? 2/5. ஸோ அப்போ எம்டி பார்ட், இந்த பாட்டிலோட எம்டி பார்ட் வந்து 2/5, ஃபில்டு பார்ட் வந்து 3/5. ஸோ இப்போ இதில் இந்த ஃபில்டு பார்ட்டுக்கும் எம்டி பார்ட்டுக்கும் இப்போ ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரேஷியோ ஈக்குவல் டு ஃபில்டு பார்ட்டு. ஸோ நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபில்டு பார்ட்டு ரேஷியோ வந்து ஃபில்டு பார்ட்டு எம்டி பார்ட் ஆஃப் த பாட்டில்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சப்போஸ் எம்டி பார்ட்டு ஃபில்டு பார்ட்னா எம்டி முதல்ல மேலே வரணும், அதுக்கப்புறம் ஃபில்டு கீழே வரணும். பட் ஆனால் எங்களுக்கு இங்கே வந்து இந்த சம்மில் வந்து நம்மளுக்கு ஃபில்டு பார்ட் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எம்டி பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபில்டு பார்ட் ஈக்குவல் டு அதான் ஃபஸ்ட்டு மேலே வரணும், டிவைட் பை எம்டி பார்ட். ஸோ அப்போ ஃபில்டு பார்ட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ஸோ ஃபில்டு பார்ட் நம்மளுக்கு 3/5ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எம்டி பார்ட் வந்து நம்ம வந்து 2/5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 3/5 இன்ட்டு இது வந்து மேலே வரும்போது 5/2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் வந்து 3/2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபில்டு பார்ட் டு எம்டி பார்ட்டுக்கு ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3:2. ஸோ இதுதான் வந்து அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். ஜான் அண்ட் ஜோசப் ஹேவ் ₹19,000 and ₹26,000. If Joseph gives ₹1,000 to John, then find the ratio of the amount present with John and Joseph respectively. ஸோ இந்த சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஜான் ஜோசப் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்துருக்காங்க. ஸோ ஜானுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தோன்னா ₹19,000 வந்து வச்சுருக்கான். ஜோசப் வந்து ₹26,000 வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இதில் ஜோசப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜானுக்கு ₹1,000 வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஜோசப் வந்து ஜானுக்கு ₹1,000 வந்து கொடுத்துட்றாங்க அவங்க வச்சுருக்க அமௌண்ட்டில். ஸோ அப்போ என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ இந்த ஜோசப் வந்து ஜானுக்கு ₹1,000 கொடுத்ததுக்கப்புறம் ப்ரெசன்ட் அமௌண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ரெசன்ட் அமௌண்ட் வந்து ஜான் டு ஜோசப் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கிவனில் என்ன சொல்லியிருக்காங்க? ஜானோட அமௌண்ட் வந்து ₹19,000 சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஜோசப்போட அமௌண்ட் வந்து 26,000. ஜோசப் வந்து ஜானுக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து ஜோசப் வந்து கொடுக்குறாரு. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ப்ரெசன்ட் அமௌண்ட் வந்து ஜானுக்கும் ஜோசப்புக்கும் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் அமௌண்ட்டை வச்சு அந்த ரேஷியோ வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜானோட அமௌண்ட் வந்து எவ்வளோ, ருபீஸ் 19,000. ஜோசப்போட அமௌண்ட் வந்து ருபீஸ் 26,000. இப்போ ஜோசப் வந்து ஜானுக்கு 1000 ருபீஸ் வந்து கொடுக்குறாரு. ஜானுக்கு வந்து கொடுத்தாச்சு. அப்போ இது வந்து முதல்ல சொன்னது இது வந்து பழைய கணக்கு. இப்போ ப்ரெசன்ட் அமௌண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ப்ரெசன்ட் அமௌண்ட் வந்து என்னது, ஜோசப் வந்து ஜானுக்கு 1000 ருபீஸ் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரெசன்ட் அமௌண்ட் என்ன மாறப்போகுதுன்னு பார்த்தோம்னா, அப்போ ஜானோட அமௌண்ட் வந்து ஜான் ப்ரெசன்ட் அமௌண்ட்டு பிஆர்னா ப்ரெசன்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ருபீஸ் 1000 ருபீஸ் கொடுத்துருக்கு. அப்போ வந்து இப்போ 20,000 சொல்லி ஆகிடும். அப்போ ஜோசப்கிட்டேருந்து தான் 1000 ருபீஸ் போயிருக்கு. அப்போ ஜோசப்போட ப்ரெசன்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா ருபீஸ் 25,000. ஸோ என்ன நீங்கள் வந்து புரியுதா? ஸோ இப்போ வந்து ஜோசப் தான் வந்து ஜானுக்கு 1000 ருபீஸ் வந்து அவர் வச்சுருக்க அமௌண்ட்லேருந்து கொடுத்துருக்காரு. அப்போ 1000 ரூபா வந்து ஜானுக்கு வந்து போச்சுன்னா இங்கே 19 இருந்தது 20,000 வந்து மாறிடும். ஜோசப் வந்து அவரோட 1000 ரூபா 26,000லேருந்து ஒரு 1000 ரூபா வந்து எடுத்து ஜானுக்கு வந்து கொடுத்துருக்கனால அவருக்கு ப்ரெசன்ட் அமௌண்ட் வந்து 25,000 வந்து ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் அமௌண்ட்டு. இந்த ப்ரெசன்ட் அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம இப்போ ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன யார் ஃபஸ்ட்டு வரணும், ஜான் டு ஜோசப் ரேஷியோ தான். அப்போ ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஈக்குவல் டு ஜான் ப்ரெசன்ட் அமௌண்ட்டு டிவைட் பை ஜோசப் ப்ரெசன்ட் அமௌண்ட். அப்போ ஜானோட ப்ரெசன்ட் அமௌண்ட் எவ்வளோ, 20,000 டிவைட் பை ஜோசப்போட ப்ரெசன்ட் அமௌண்ட் வந்து 25,000. ஸோ இப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். இது வந்து 5 டைம் அடிச்சோன்னா இது 4 டைம், இது வந்து 5 டைம். அப்போ இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது, 4/5. ஸோ அப்போ ரேஷியோ ஜான் டு ரேஷியோ, ஸோ ஜான் டு ஜோசப் ப்ரெசன்ட் ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோன்னா 4:5. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ப்ரெசன்ட் ரேஷியோ. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். வாட் இஸ் த சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 225:144? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, இந்த ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 225:144 அப்படின்னு சொல்லி ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ரேஷியோட சப் டூப்ளிகேட் வந்து என்ன, அதாவது சப் டூப்ளிகேட்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சப் டூப்ளிகேட் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ ரேஷியோ ஈக்குவல் டு 225:144 ஈக்குவல் டு 225 டிவைட் பை 144 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதலாம். ஸோ இது பார்க்கும்போது எப்படி டேர்மில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் ரூட் டேர்மில் வந்து இருக்குது. ஸோ இது ஸ்கொயர் ரூட் நம்ம வந்து எடுத்தோம்னா மேலே வந்து 15 சார் 225 டிவைட் பை 12 சார் 144. ஸோ அப்போ இதுதான் வந்து அதோட சப் டூப்ளிகேட். ஸோ இதுக்கு அடுத்த வந்து ஒரு டேர்ம் வந்து நம்மளுக்கு ரேஷியோ வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சப் டூப்ளிகேட் ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோன்னா 15:12. ஸோ சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்றது ஸ்கொயர் ரூட் டேர்மில் இல்லாட்டி கியூப் ரூட் டேர்ம் அந்த மாதிரி வந்து வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஆன்சரை தான் நம்மளுக்கு சப் டூப்ளிகேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இஃப் m + n = m - n = 7:3, then m³ + n³ = m³ - n³ = என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, m + n = m - n = 7:3, m³ + n³ = m³ - n³ வந்து ஃபைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கிவனில் நம்மளுக்கு இந்த டேர்ம் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, m + n = m - n = 7:3 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், m + n டிவைட் பை m - n = 7/3 சொல்லி எழுதலாமா. ஸோ அப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 3 வந்து இந்த பக்கம் வந்துடும், m + n = 7 × m - n அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வந்துடும். இதை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3m + 3n
ஈக்குவல் டு 7m மைனஸ் 7n அப்படின்னு சொல்லி வந்து வந்துருச்சு. அப்போ 7m மைனஸ் 7n மைனஸ் 3m மைனஸ் 3n ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா வந்து கொண்டு வந்தாச்சு. அப்போ இங்கே 7m இங்கே 3m வந்திருக்கு. மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 4m அப்படின்னு சொல்லி வந்து வரும். இங்கே மைனஸ் 7n மைனஸ் 3n இருக்குது. அப்போ வந்து மைனஸ் 10n அப்படின்னு சொல்லி வந்து வரும் ஈக்குவல் டு 0. அப்போ 4m ஈக்குவல் டு 10n. அப்போ m எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் வந்து ஒரு பக்கமும் வந்து கொண்டு போகிறோம். அப்போ m டிவைட் பை n ஈக்குவல் டு 10 டிவைட் பை 4 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணோன்னா இது 2 டைம், இது வந்து 5 டைம். அதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ m பை n ஈக்குவல் டு என்ன? 5 டிவைட் பை 2. ஸோ அப்போ இதில் எம்மோட வேல்யூ என்ன? 5, என்னோட வேல்யூ வந்து 2. அப்போ m ஈக்குவல் டு 5, n ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? m கியூப் ப்ளஸ் n கியூப் இஸ் டு m கியூப் மைனஸ் n கியூபோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து எம்மோட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ தெரியும். இது டேரெக்டாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? m கியூப் ப்ளஸ் n கியூப் டிவைட் பை m கியூப் மைனஸ் n கியூப் அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ஸோ அப்போ இதில் எம்மோட வேல்யூ வந்து என்னது? 5. ஸோ 5 கியூப் ப்ளஸ் என்னோட வேல்யூ வந்து 2 கியூப் டிவைட் பை 5 கியூப் மைனஸ் என்னோட வேல்யூ 2 கியூப். ஸோ இப்போ இந்த கியூபை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். 5 கியூப்ஸ் வந்து எவ்வளோ? 125. 5 இன்ட்டு 5, 5 5 25, 25 5 125 ப்ளஸ் 2 2 4, 4 2 8 டிவைட் பை அதே 125 மைனஸ் 8. ஸோ இப்போ என்ன வரும்? ஸோ 125 ப்ளஸ் 8 வந்து எவ்வளோ? 125 ப்ளஸ் 8 போட்டோன்னா 8 ப்ளஸ் 5 வந்து 13, 3 133 வந்து வருது. 125 மைனஸ் 8 வந்து போட்டோன்னா எவ்வளோ வரும்? இது வந்து 1 15 7 1 1 117 வந்து வரும். அப்போ மேலே வந்து 133 டிவைட் பை 117 சொல்லி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ இதை வந்து டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? m கியூப் ப்ளஸ் n கியூப் டிவைட் பை m கியூப் மைனஸ் n கியூபோட வேல்யூ என்னன்னு சொல்லி தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா 133 டிவைட் பை 117 சொல்லி. ஸோ அப்போ m கியூப் ப்ளஸ் n கியூப் இஸ் டு m கியூப் மைனஸ் n கியூப் ஈக்குவல் டு 133 இஸ் டு 117. ஸோ இதுதான் வந்து அதோட ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து இந்த சம் வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். If 25% of the first number is 3 times of 50% of the second number, then what will be the ratio of the first number and the second number? ஸோ இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து 25% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. செகண்ட் நம்பர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 50% வந்து ஃபஸ்ட் நம்பரோட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 3 டைம்ஸாக. ஸோ 3 டைம்ஸ் 3 மடங்கு வந்து ஃபஸ்ட் நம்பரோட 3 மடங்கு அதிகமாகவும் 50% அதிகமாக இந்த செகண்ட் நம்பர் வந்து இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் வந்து 25% வந்து இருக்குன்னா செகண்ட் நம்பர் அதுலேருந்து இந்த ஃபஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பர் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா 50% வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் 3 டைம்ஸ் 3 மடங்கு வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட் நம்பர் வந்து 25%, செகண்ட் நம்பர் வந்து அந்த 50% வந்து 3 டைம்ஸ் வந்து அதிகமாக வந்துருக்கு. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து தெரியாது. அப்போனா ஃபஸ்ட் நம்பர் வந்து எப்படி எடுத்துக்க போகிறோன்னா நோனா நம்பர். அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து A அப்படின்னு சொல்லியும் செகண்ட் நம்பர் வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா B அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் நம்பர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? 25% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் நம்பர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? 3 டைம்ஸ் ஆஃப் 50% வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரெண்டோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுத போகிறோன்னா ஃபஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு செகண்ட் நம்பர். அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து எவ்வளோ? 25% ஆஃப் ஃபஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் 50% அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்னன்றது A. அப்போ 25% ஆஃப் A ஈக்குவல் டு 3 இன்ட்டு
செகண்ட் நம்பர் வந்து என்னது பி 50% ஆஃப் பி. ஸோ இந்த பர்சன்டேஜ் நம்ம எப்படி எழுதலாம் 25 டிவைட் பை 100 இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லியும் இது வந்து 3 அப்படியே 3 டைம்ஸ் அப்படின்றது 3 அப்படியே வச்சுட்டு 50 டிவைட் பை 100 இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஏவும் பியும் ஒரு பக்கமும் மற்ற நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமும் வந்து கொண்டு போகிறோம். ஸோ அப்போ ஏ பை பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா பி கீழே வந்துடும். அப்போ 25 வந்து கீழே போயிடும், 100 வந்து மேலே போயிடும். அப்போ 3 இன்ட்டு 50 இன்ட்டு 100 டிவைட் பை 25 இன்ட்டு 100. அப்போ இது 100ம் 100ம் கேன்சல் ஆயிரும். 25 வந்து 5 டேபிளில் போட்டோன்னா இது வந்து 5 டைம், இது வந்து 10 டைம், அகைன் போட்டோன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 2 டைம். ஸோ அப்போ ஏ பை பி ஈக்குவல் டு 6 டிவைட் பை 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஏன்னா கீழே வந்து இங்கே 1 இருக்குது, இங்கே பார்த்தோன்னா கீழே வந்து 1 இருக்குது. ஸோ அப்போ 6 டிவைட் பை 1 அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோன்னா 6:1. ஸோ இதுதான் வந்து அதோட ரேஷியோ. நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். If 3x plus 2y is to 3x minus 2y equal to 5:3, then find x is to y. ஸோ இந்த சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ 3x plus 2y is to 3x minus 2y equal to 5:3ன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா x is to y வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஸோ அப்போ இதில் கிவன் வந்து நம்மளுக்கு இது கொடுத்துட்டாங்க, x is to y வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்போ 3x plus 2y is to 3x minus 2y equal to அதோட ரேஷியோவில் 5:3. ஸோ இது எப்படி எழுதலாம்? 3x plus 2y divided by 3x minus 2y equal to 5/3ன்னு சொல்லி எழுதலாமா? ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணோன்னா 3 இங்கிட்டு போயிடும், இந்த கீழே இருக்க டேர்ம் வந்து 5க்கு அந்த பக்கம் வந்து போயிடும். அப்போ 3 இன்ட்டு 3x plus 2y ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3x மைனஸ் 2y அப்படின்னு சொல்லி வந்து வரும். இப்போ 3யும் 5யும் உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 3 3s are 9x ப்ளஸ் 3 2s are 6y ஈக்குவல் டு 5 3s are 15x மைனஸ் 5 2s are 10y. 15x மைனஸ் 10y மைனஸ் 9x மைனஸ் 6y ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 15xும் 9xும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 6x அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். மைனஸ் 10y மைனஸ் 6y இருக்குது. அப்போ என்ன வரும்? மைனஸ் 16y அப்படின்னு சொல்லி வரும் ஈக்குவல் டு 0. அப்போ 6x ஈக்குவல் டு மைனஸ் வந்து அந்த பக்கம் கொண்டு போகிறோம், 16y ஆகிடும். அப்போ எக்ஸு ஒய் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் வந்து கொண்டு வர போகிறோம். அப்போ x பை ஒய் ஈக்குவல் டு 16/6 அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும்? 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 3 டைம், இது வந்து 8 டைம் வந்து வரும். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 8/3. அப்போ அதோட ரேஷியோ ஆஃப் x is to y வந்து என்னது? x is to y ஈக்குவல் டு 8:3. ஸோ இதுதான் வந்து அந்த சம்மோட ரேஷியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். The ratio of two weights 27 kg and 108 gram is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? 2 வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 27 kg அப்படின்னு சொல்லியும் 108 கிராம் அப்படின்னு சொல்லி 2 வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 வெயிட்டோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கிவனில் 2 வெயிட் வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 2 வெயிட்டோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வெயிட்ஸ் வந்து என்னது? 27 kg and 108 கிராம். ஸோ இங்கே பார்த்தோம்னா இது வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் வந்து இருக்குது. கேஜியில் இருக்குது, இது வந்து கிராமில் வந்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கிராமுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 27 kg எப்படி வந்து கிராம் கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா 1 kg ஈக்குவல் டு எவ்வளோ? 1000 கிராம்ஸ். ஸோ அப்போ ஈக்குவல் டு 27 இன்ட்டு 1000 வந்து போட்டால் கிராம்ஸில் மாறிடுமா? அப்போ எவ்வளோ வரும்? 27,000 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாமே வந்து கிராம்ஸ்க்கு வந்து வந்தாச்சு. கிராமுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ரேஷியோ ஈக்குவல் டு 27,000 டிவைட் பை 108 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம எந்த டேபிள் 9 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 12 டைம், இது வந்து 3 ரிமைனிங் 0 வரும். ஸோ அகைன் இதை வந்து நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 4 டைம், இது வந்து 1000. ஸோ 2 டேபிள் அடிச்சோன்னா இது வந்து 2 டைம், இது வந்து
500, இது திருப்பி அடித்தோன்னா இது வந்து 250 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு வெயிட்டுக்கும் ரேஷியோ வந்து 250:1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரேஷியோ வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இஃப் a cube plus b cube is to a cube minus b cube equal to 185:158, then a is to b equal to, ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, a cube plus b cube is to a cube minus b cube equal to எவ்வளோன்னு பார்த்தோன்னா 185:158 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ a is to b ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து கிவனில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா a is to b யோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, a cube plus b cube is to a cube minus b cube equal to எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 185:158 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி எழுதலாம், a cube plus b cube divide by a cube minus b cube equal to 185 divide by 158 சொல்லி எழுதலாமா. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண போகிறோம். அப்போ 158 into a cube plus b cube equal to 185 into a cube minus b cube அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ இதை 158யும் 185யும் உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 158 a cube plus 158 b cube equal to 185 a cube minus 185 b cube அப்படின்னு சொல்லி வந்து வந்தாச்சு. அப்போ 185 a cube minus 185 b cube minus 158 a cube minus 158 b cube equal to 0 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். அடுத்து இப்போ வந்து a cube வந்து மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 185 minus 158 வந்து எவ்வளோ, ஸோ இது வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 to 27 a cube அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அடுத்து b cube வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தோன்னா மைனஸ் 185 b cube, இங்கே மைனஸ் 158 b cube வந்துருக்கு. ஸோ அப்போ ரெண்டும் மைனஸ் மைனஸ் வந்து மைனஸ் எல்லாத்தையும் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ 185 158 ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 8 வந்து 8 + 5 வந்து 13 14 343 b cube அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ a cube b cube ஒரு பக்கமும் நம்பர்ஸ் வந்து ஒரு பக்கமும் வந்து கொண்டு போகிற போகிறோம். ஸோ அப்போ 27 a cube equal to 343 b cube அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ அப்போ a cube divide by b cube equal to 343 divide by 27 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தோன்னா இது வந்து a cube b cubeல வந்துருக்கு. ஸோ இந்த டேர்மும் கண்டிப்பாக ரூட் க்யூப் டேர்மாக தான் வந்து இருக்குது. அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா க்யூப் ரூட் டேர்ம் வந்து ரெண்டு பக்கமும் வந்து எடுக்க போகிறோம். அப்போ எடுக்கும் போது அப்போ a cube divide by b cube equal to cube root of 343 divide by 27. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து க்யூப் ரூட் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், a by b equal to க்யூப் ரூட் வந்து கேன்சல் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 343 வந்து 7 7s are 49 49 7s are 343. ஸோ அப்போ 7 டைம்ஸ் வந்து 343 டிவைட் பை 27 வந்து 3 3s are 9 9 3s are 27. அப்போ 3 டைம்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வேல்யூ. ஸோ நம்மளுக்கு கண்டுபிடிக்க ரேஷியோ வந்து என்னன்னு பார்த்தோன்னா a by b equal to 7/3. அப்போ ஈக்குவல் டு a is to b equal to 7:3. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ரேஷியோ. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் முக்கியமான 10 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி அடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.